ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் நவராத்திரிக்காக கொலு பொம்மையெல்லாம் சூப்பராக வந்து இறங்கியிருக்கு. எந்த இடத்துலன்னா, லிட்டில் இண்டியாவில் நவராத்திரி பொம்மையெல்லாம் ஜோதி ஷாப்பில் சூப்பராக வந்து இறங்கியிருக்கு. எல்லா கொலு பொம்மையும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பத்துமலை முருகன், பெருமாள், தாயார், ஐயப்பன், கிரகலட்சுமி, மகமாயி எல்லா அம்பாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அன்னபூரணி, ராமானுஜர், 12 ஆழ்வார்கள், ராமர் வந்து அம்பு விட்டு 7 மரத்தை வந்து தன்னோட பானத்தால் தொலைக்கிறது. அந்த கொலு டால்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஹயக்ரீவர், ராதாகிருஷ்ணர், கோவில் கும்பாபிஷேக செட்டு, இட்லி கடை, சபரி மோட்சம் கொடுக்கறது, சஞ்சீவி மலை ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வர்றது, பார்க்கடல் கடையிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் நவராத்திரிக்கு கொலு வைக்கிறீங்கன்னா லிட்டில் இண்டியாவில் போயிட்டு நீங்கள் கொலு பொம்மை வாங்கிக்கோங்க. சில கொலு பொம்மைலாம் இந்த வருஷம் புதுசாக இருந்தது. கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சீதை அந்த லக்ஷ்மண ரேகா கோட்டை தாண்டி வர்றது, பார்க்கடல் கடையிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பெரிய சைஸு முருகன், ஆண்டாள், ஹயக்ரீவர், காயத்ரி அம்மன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செட்டு, பொய்க்கால் குதிரை செட்டு இதெல்லாமும் இருந்தது. சங்கீத மும்மூர்த்திகள், குபேரர் செட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. காஞ்சி பெரியவாளோட விக்கிரகம், தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மிகள் செட்டு எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஹாப்பி நவராத்திரி. தேங்க்யூ.